உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் சீரிஸோட 6வது மேட்ச் பங்களாதேஷ் தென் இங்கிலாந்து கடையில் ஷார்ஜால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஷார்ஜா கண்டினியூஸாக இங்கே செகண்ட் மேட்ச் நடக்குது. ஸோ யூஸ்டு ட்ராக் தென் ட்ரை பிச் வேற. ஸோ பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் லேட்டராக பேட்டிங் அவ்வளோ ஈஸியாக இருக்காது. ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபர்ஸ்ட் தான் இங்கே ப்ரெஃபர் பண்ணுவாங்க. டார்கெட் சேஸ் பண்ணுறது இங்கே அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டு இன்னிங்ஸ்லையும் ஆஃப்டர் 10 ஓவர்ஸ், அதுவும் குறிப்பாக லாஸ்ட் 5 ஓவர்ஸ் விக்கெட்ஸ் கொத்தா விழும். ஸோ ரெண்டு டீமோட டெத் ஓவர் பவுலர்ஸை டீமில் ட்ரை பண்ணணும். தென் ஸ்பின்னர்ஸும் இங்கே எஃபெக்டிவாக இருப்பாங்க. ரீசன்ட் மேட்சஸில் இங்கே ரன்ஸ் அதிகமாக வரலை. பட் இங்கிலாந்து பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீசன்ட் ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஓவராலாக இங்கே 12 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 7 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 5 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 119 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 151 ரன்ஸ், தென் லோவஸ்ட் ஸ்கோர் 69 ரன்ஸை ஸ்ரீலங்கா இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 10 டைம்ஸும் 152 169 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஸ்காட்லாண்டை பீட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பேட்டிங் தென் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. சேம் லோனோட போவாங்கன்னு தான் தோணுது. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சதி ராணி தென் முர்ஷிதா கார்ட்டூன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ரிட்டு மோனி, ஃபஹிமா கார்ட்டூன், ரபயா கான் தென் நஹிதா அக்தர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மருஃபா தென் சொர்ணா அக்தர் ஓவர்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம். டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் எல்லா பவுலர்ஸும் ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேல ஃபஹிமா கார்ட்டூன் தென் நஹிதா தென் மருஃபா அக்தர் 2 ஓவர் பவுல் பண்ணலாம். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் மயா பவுச்சர் தென் டெனாலி ஒயட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. எக்கல்ஸ்டன், சார்லி டீன், சாரா கிளென் தென் லாரன் பெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். தென் ஸ்கிவியர் பிரண்டன், கிப்சன் சமோஸ் ஷேர் பண்ணிக்கலாம். பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் நிகர் சுல்தானா நம்பர் 5ல பேட்டிங் ஆடுவாங்க. நல்ல பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர். ரீசெண்ட் ஏஷியா கப் சீரீஸ்ல சூப்பராக ஆடி இருந்தாங்க. 20-30 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ண முடியும். அகேன்ஸ்ட் இங்கிலாந்து ரெண்டு இன்னிங்ஸ்ல 35 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக ஆட முடியும். முர்ஷிதா கார்ட்டூன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. T20ஸ்ல டீசெண்டாக ஆடி இருக்காங்க. பட் அகேன்ஸ்ட் குவாலிட்டி டீம்ஸ் கிரேட்டா இல்லை. 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். சதி ராணி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. T20s எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஸ்காட்லாண்டுக்கு எகென்ஸ்டா 29 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஷோபனா மோஸ்ட்ரி ஒன் டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் ஸ்காட்லாந்து 36 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இது வரைக்கும் 39 மேட்சஸ் கிட்ட ஆடி இருக்காங்க. 36 தான் ஹை ஸ்கோரா இருக்கு. 15-20 ரன்ஸ் ரேஞ்சில் தான் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பெரிய ஸ்கோர் அடிக்கிறது இல்லை. தாஜ் நகர் நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாங்க. பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. லாஸ்ட் மேட்ச்ல டக் அவுட் ஆயிருந்தாங்க. 2 வார்ம் அப் மேட்ச்லையும் 16 தென் 17 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ரிட்டு மோனி 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங்ல 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. தென் டீசன்ட் பவுலரும் கூட லாஸ்ட் மேட்ச்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்க. 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பட் இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றது டவுட்டு தான். மீடியம் பேஸ் பவுலர். இங்கிலாந்து பேட்டர்ஸ் மீடியம் பேசஸை டீசெண்டா ஆடுவாங்க. பட் இங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். சொர்ணா அக்தர் 6th ரவுண்ட்ல பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங்ல 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். தென் லெக் பிரேக் பவுலரும் கூட லாஸ்ட் மேட்ச்ல ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா பவுல் பண்ணதால அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணல. இந்த மேட்சுக்கு பேசஸ் யாராவது எக்ஸ்பென்சிவா இருந்தா சொர்ணா அக்தர் 1-2 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ராவா பவுல் பண்ணலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல ட்ரை பண்ணணும். ஃபஹிமா கார்ட்டூன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. பவர் பிளேல 2 ஓவர் தென் டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல. ஒரு மேட்ச் விக்கெட் எடுத்தா அடுத்த மேட்ச் விக்கெட் எடுக்கிறது இல்ல. பட் இந்த பிச்ல சப்போர்ட் கிடைக்கும். பங்களாதேஷ் செகண்ட் பவுல் பண்ணா ஒரு விக்கெட்டாவது எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்ல 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நஹிதா அக்தர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல 2 ஓவர் தென் மிடில் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். பங்களாதேஷ் செகண்ட் பவுல் பண்ணா 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். ரபயா கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. லெக் பிரேக் பவுலர். மிடில் 3 ஓவர் தென் டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஒரு விக்கெட்டாவது மேட்சுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் பவுல் பண்றதால விக்கெட்ஸ் எடுக்க முடியும். மருஃபா அக்தர் மீடியம் பேசர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இல்லை. லாஸ்ட் மேட்ச்ல 3 ஓவர் பவுல் பண்ணாங்க.
பவர் பிளேல 2 ஓவர், தென் மேட்சோட 20th ஓவரை போல் பண்ணாங்க. 20th ஓவரை போல் பண்ணா ஷுவரா ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் அமி ஜான்ஸ் நல்ல பிளேயர், டீசெண்டா ஆடிட்டு இருக்காங்க. பட் இங்க 6th டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் டவுட் தான். இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கலாம், மற்றபடி பெருசா சான்ஸ் கிடைக்காது. பட் கிளவர்களை பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். டெனாலி வயட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாங்க. நல்ல பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர், பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். ரீசன்ட் நியூசிலாந்து சீரீஸ்ல நல்லா ஆடி இருந்தாங்க. அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் 2 மேட்ச்ல 15 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஹீதர் நைட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், நம்பர் 5ல பேட்டிங் ஆடுவாங்க. கன்சிஸ்டண்டா 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்றாங்க. சூப்பர் பிளேயர். பட் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் 3 இன்னிங்ஸ்ல 30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. பட் நல்ல பிளேயர், 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ண முடியும். மயா பவுச்சர் பேட்டிங் ஓபன் பண்றாங்க. நல்ல ஓடிஐ பிளேயர், ஓடிஎஸ்ல சூப்பரா கலக்கிட்டு இருக்காங்க. பட் T20ஸ்லயும் டீசெண்டா ஆடுறாங்க. ரீசெண்டா நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா பேக் டு பேக் 50 எல்லாம் அடிச்சிருக்காங்க. இங்க பவர் பிளேல ஆடுறதால டீசெண்டா ஆட முடியும். 30-35 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்கிவியர் பிராண்ட் சூப்பர் ஆல்ரவுண்டர், நம்பர் 4ல பேட்டிங் ஆடுறாங்க. பேட்டிங்ல ஆவரேஜா 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. தென் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றது இல்ல. 1-2 ஓவர்ஸ் தான் பவுல் பண்றாங்க. பட் ஒரு விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் பேட்டிங் தென் பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா ஆட முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங்ல பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். அலிஸ் கேப்சி 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாங்க. 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர், கொஞ்சம் அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. டீசன்ட் பவுலரும் கூட. பட் ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமா பவுல் பண்றது இல்ல. பட் பவுல் பண்ணா ஷுவரா ஒரு விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பிளேயர். கிப்சன் பேட்டிங்ல ஆல்மோஸ்ட் 7th டவுன்ல ஆடுவாங்க. ஸோ பேட்டிங்ல எந்த அளவுக்கு சான்ஸ் கிடைக்கும் டவுட் தான். பட் பவுலிங்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. பட் கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிறது இல்ல. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோஃபியா கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர், கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. 1-2 விக்கெட்ஸ் ஷுவரா எடுக்க முடியும். சம்டைம் டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. இங்கிலாந்து செகண்ட் பவுல் பண்ணா கேப்டன் வைஸ் கேப்டனா கூட எக்கல்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். சாரா கிளன் லெக் பிரேக் பவுலர், ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டா விக்கெட் எடுக்கிறாங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து 4 for எல்லாம் எடுத்தாங்க. ஸோ 1-2 விக்கெட்ஸ் எடுக்க முடியும். நல்ல பவுலர். சார்லி டீன் ஆஃப் பிரேக் பவுலர், ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்தாங்க அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. தென் வார்ம் அப் மேட்ச்லயும் 1 விக்கெட்ஸ் வச்சு எடுத்தாங்க. பட் பங்களாதேஷ்ல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் தான் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க முடியும் டவுட் தான். லாரன் பெல் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து உமன்ஸ் 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. கன்சிஸ்டண்டா 2-3 விக்கெட்ஸ் வச்சு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த டீமை பாருங்க. இதுல டெனாலி வயட் தென் ரிட்டு மோனியை டிராப் பண்ணியிருக்கேன். வயட் அகேன்ஸ்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. பங்களாதேஷ்ல 1-2 லெக் பிரேக் பவுலர்ஸ் இருக்காங்க. தென் ரிட்டு மோனி அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இல்ல இந்த மேட்சுக்கு. கிராண்ட் லீக்ல அமி ஜான்ஸ், டெனாலி வயட், ரபயா கான், தென் சார்லி டீன் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்கிவியர் பிராண்ட், கேப்சி, தென் எக்கல்ஸ்டனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல பவுச்சர், சாரா கிளன், தென் நகிதா அக்தரை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிக்க நன்றி.